இந்த பாடல் முக்தா பிலிம்ஸ் படத்துல இருந்து கவியரசு திரு கண்ணதாசன் அவர்கள் வாயசைத்து நடித்துள்ளார்கள். இந்த படத்தில் இந்த பாடலை கேட்டு ஜெயலலிதா அம்மா அவங்க இது படத்துல கண்ணதாசனை தான் அவங்களே பாட வச்சிருங்க, நடிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அது நடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல முக்தா சீனிவாசன் கூப்பிட்டும் வர முடியாது என்னால சொன்னோன்னு இங்க அடிபட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல அடிபட்டது ஒரு போர், நம்ம பொன்னாடை போத்துறோம்ல, அது பொன்னாடை போத்திட்டு அப்படியே பாடுவார் அடிபட்டது தெரியாம. அந்த பாடல் நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள். அடியேன் பாட உள்ளேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மறிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததானே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே. நீ நிலவு போல தேய்ந்து வந்தும் நீ வளர்ந்ததானே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதி ஏது. இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் துண்டு. அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை. அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.